वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रास द्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतसरसिद्धमध्याभयन्ति चोच्चिष्टायां सृजिनिगलिदं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्येनमैदमिदं भूयये वास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பக்தாபீஷ்ட பிரதாதாரம் ஜெகன்மங்கள விக்கிரகம் ஸ்ரீ கல்யாணபுராதீசம் ஸ்ரீனிவாசமகம் பஜே விஷ்ணுபத்னி ஜெகன்மாதகா விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்துதே பத்மாசனே பத்மகஸ்தே பத்மாவதி நமோஸ்துதே வெங்கடேச பிரியே பூஜ்யே क्षीराब्दीतनये सुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोस्तुते कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोस्तुते सहस्रदलपद्मगस्ते कोटिचन्द्रनिभाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोस्तुते नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिन पद्मे त्वत्भक्तिवरिदाण्डमे इन्दिरे मोर्णावे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रीनमः श्रुतिस्वतिप्रहीतायै देवदेवे च मङ्गलम् असाध्यसाधकस्वामिन्नसाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்திப் பெருகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் என்ற பாசுரத்தை நாம் அனுபவிச்சென்றிருந்தோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள்லாம் வந்திருக்கோம். சிற்றரசர்கள் போல நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ சயனக்கட்டில் படுத்துட்டு நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ எழுந்து நடந்து வர வேண்டும், வந்து சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும், உட்கார்ந்து நாங்கள் சொல்லதெல்லாம் கேட்கணும்னு சொன்னான். ஸோ அதன்படி கேட்டான் அவன். ஏன்னா எழுந்துன்னு வந்தான். ஏன்னா இவன் சொல்லதெல்லாம் கேட்கக்கூடியவன் அவன். அவன் எழுந்து வந்தான். அவனோட நடையழகை பார்க்குறான். நடையழகை பார்த்தோன்னே இவாளுக்கு இப்படிப்பட்ட இந்த நடையழகை கொண்ட இந்த எம்பெருமான் நம்ம நடக்க வச்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு
அவனோட நடைகளை மயங்கி போய் தான் சொல்ல வந்ததெல்லாம் மறந்து போயிட்டாலாம். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உடனே போற்றி பாட ஆரம்பிக்கா. போற்றின்னு அவனுக்கு திருஷ்டிப்படாமல் இருப்பதற்காக போற்றி பாடுகிறாள். ஏன்னா பெரியாழ்வார் அன்றைய தினம் பெருமாளுக்கு திருஷ்டிப்படாமல் இருப்பதற்கு பல்லாண்டு பாடினார் போல அவரது குமாரத்தியாக இவள் அவனுக்கு போற்றி பாடுகிறாள். அப்படி அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி அவன் திருவடிக்கு எதுவும் பங்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக வயிறு பிடித்து போற்றி பாடுகிறார்கள் என்று வியாக்கியாதாக்கள் விசேஷமாக அனுபவித்தார்கள் நிறைய இடத்துல. இங்கே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பகைவர்களை இவன் என்ன பண்ணுவான்னா கூடியவரை அழிப்பதில்லை. யாராவது பகைவர்கள்லாம் இருந்தால் எம்பெருமான் பார்த்தா யாரையும் அழிப்பதில்லை. அவன் தன்னிடம் கொண்டுள்ள பகைமையை மட்டும் அழிக்கிறான். ஏன்னா அவன் மனசில் இவனோட பகைமையாக நினைக்கிறான் இல்லையா, அதை மாத்திரம் அந்த எண்ணத்தை அழிக்கிறானான். அதனால தான் பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தா பிரகலாதனோட வரலாறில் பார்க்கும்போது அவனோட பிரகலாதனோட பேரன் மாவலி இல்லையா, வாமனாவதாரத்தும் போது அவனை அழிக்கிறது இல்லை. ஏன்னா அவனோட சிரசில் தலையை வச்சு அவனுக்கு நல்லது பண்ணுறான். அதனால பூதனையை பார்க்கும்போது பூதனையை அழிக்கிறதில்ல, பூதனா மோக்ஷம் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அப்படி ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அவர்களெல்லாம் இவனிடம் கொண்டுள்ள பகைமையை மாத்திரம் அழிக்கிறானாம். எப்படியும் அவன் நம்மை சேருவான், நம் வசமாவான் என்றபடி அவனை பல காலம் ரட்சித்து அவன் வரும் நாள் வரை காத்திருக்கிறான். பல நாள் காத்து நிற்பான். எப்படி இருந்தாலும் வரக்கூடியவன் அவன். ஏன்னா அதுக்கோசரம் தான் நிறையா விருத்தாந்தங்கள்லாம் பார்க்கும்போது அவள்லாம் எம்பெருமானை போய் திருவடி எம்பெருமானை போய் திரும்பி ஆசிரியக்கணும், போய் சேரணுங்கிறது தான் அவளோட உத்தேசியம். அதற்காக பகைமைகள் எல்லாம் என்ன ஜெய விஜயர்கள் கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். துவாரபாலர்களாக இருந்து அபச்சாரப்பட்டு பெருமாளிடம் கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்த விருத்தாந்தங்களாக நம்ம பார்த்தோம். அப்படி அவன் எல்லாரும் ஒரு நாள் நம்மளோட திருவடியை வந்து வருவான், நம்மக்கிட்ட வருவான், காத்துருக்கானாம். ஒருவேளை அவன் இறக்கும் வரை தன்னிடம் வரவில்லை என்றாலும் அடுத்த பிறவியிலாவது அவன் தன்னை சேரும்படி செய்து விடுகிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானவன். அதனாலே அவனை இப்பிறவியில் கொள்வது மாற்றாரே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலோரம்பாவாய் சொல்லால இதே கருத்தை முன்பும் கூறினாள். அப்படி நின் கையில் வேல் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. தசரதன் என்ன பண்றான்னா வில் பிடித்தவர் ராமனும் வில் பிடித்து சாரங்கபாணியானான். தசரதன் வில் பிடித்தார், அதனால ராமனும் வேல் பிடித்தான், சாரங்கபாணியானன். நந்தன் வேல் பிடித்தான், ஆக நந்தன் மகன் கண்ணனும் வேல் பிடித்தானாம். அதனால் நந்தன் என்ன பண்ணுறான், நின் கையில் வேல் போற்றி இல்லையா. அதனால் அப்படி அந்த கூர்வேல் குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிப்பட்ட வேலை கையில் வச்சிருந்திருக்கான். அவனுக்கு கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக காப்பதற்காக கையில் வேல் கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட நந்தனோட வேல் பிடித்தான். அதனால் நந்தன் மகன் கண்ணனும் வேல் பிடித்தானாம். அதனால் சுவாமி தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் பிரசுமழு என்கிற ஆயுதம் சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டுன்னு பேசுகிறாள். அப்படிப்பட்ட இந்த வேல் எப்படி இருக்குன்னு கேட்டால் சக்கரத்தாழ்வாரோட இந்த ஷோடசாயத்தில் பார்த்தா இருக்கலாம். பார்க்கும்போது சக்கரத்தாழ்வார் சொல்லும்போது அங்கேயும் வந்து அவருக்கும் இந்த ஆயுதம் உண்டாம். ஆகவே வேல் இதர தெய்வங்களுக்கு மட்டுமே உடையது என்று எண்ண வேண்டாம். நம்ம நிறையா நினச்சிருக்கோம் மற்ற தெய்வங்களுக்குலாம் தான் வேல்லாம் இருக்கும். நம்ம என்ன பார்த்தா திருமங்கை ஆழ்வார் கையில் பார்த்தா வச்சுருக்காரு இல்லையா, வேல் வச்சுருக்காரு, பெருமாளை கொடுத்ததாக. ஏன்னா அப்படி விசேஷமாக அனுபவிக்கும் போது பெருமாள் கொடுத்துருக்காராம் அப்படிப்பட்ட வேல். அதனால் மற்ற தெய்வங்களுக்கு ஏன்னா இந்த வேல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் பார்க்கணும். அத்தனை ஆயுதங்களும் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பெருமாள்கிட்ட இருக்குது, பெருமாளோட சக்கராயுதத்தில் இருக்குது. அந்த ஆயுதங்கள்லாம் மற்ற தெய்வங்கள்கிட்ட போய் இருக்குது. என்னை பார்க்கும்போது மற்ற தெய்வங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களும் இந்த ஆயுதங்களும் ஒன்று. ஏன்னா பெருமாள்கிட்ட என்ன நாராயணன் படைத்தான் நான்முகனை சொல்லுவோம் இல்லையா, அப்படி அவன்தான் படைத்தான் இல்லையா, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான் இல்லையா. அதனால் எப்படிப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் அவன் சிருஷ்டி பண்ணது. அதனால் அவன் அத்தனை பேருக்கும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் வச்சு என்ன ஒருத்தருக்கு ஒரு டெப்யூட் பண்ணிடுறான் இல்லையா, ஒரு டெலிகேட் பண்ணுற ஒரு வேலையை. அதனால் பலவிதமான வேலைகளை செய்வதற்காக மற்ற தெய்வங்கள்லாம் அவன்தான் படைத்தான். அதனால பார்த்தா ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பவர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அத்தனை பவரும் அவன் கொடுத்தது தான். அதனால் அந்தந்த ஆயுதங்களையும் கொடுக்குறான். அப்படி அந்த வேல் கொடுத்தான். அதனால் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பொறிகொள்வான் இன்றியான் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் என்றென்றும் சேவகமே. இவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் இவனது சேவகத்தை வீரச் செயலை பற்றி மங்களாசாசனம் செய்தார். ஒன்று மங்களாசாசனம் பண்ணிட்டு வரா இல்லையா. அன்றே உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை
செற்றாய் திரள் போற்றி பொன்ற செகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அவனோட வீரத்தை பேசுகிறான், அவனோட குணத்தை பேசுகிறான், அவனோட திருவடியை பற்றி பேசுகிறான். அப்படிப்பட்ட மங்களாசாசனங்கள்லாம் பண்ணுறான் இல்லையா. அதனால் இந்த இடத்துல என்றென்றும் சேவகமே இவர்கள் இப்போது சேவகத்தை வீரச் செயல்களின் பற்றி மங்களாசாசனம் பண்ணாலாம். பெரியாழ்வார் போன்று குமாரத்தையும் ஆண்டாலும் கூறுகிறாள். ஆட்சிகள் 100 100 1000 கொடுத்து பின்னும் ஆழம் செய்வன் என்று சொல்பவர்கள். அதனால் ஆட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் 100 100 1000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் என்று சொல்பவர்கள் இவர்கள். அதனால் உன்னுடைய விக்ரம் ஒன்று அழியா வண்ணம் எல்லாம் என் நெஞ்சம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் பாசுரத்தை சொல்லும்போது ஆழம் என்று சொல்பவர்கள்லாம் உன்னுடைய விக்கிரமம் என்றும் அழியா வண்ணம் எல்லாம் என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் ஆழ்வார் பாசுரத்தில் அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க என்று பெரியாழ்வார் கூறியபடி கண்ணனிடத்தில் சேவகமாகிற வீரச் செயலை மனதிலே பதிய வைத்து போற்றி பாடுவது இந்த பாசுரத்தில். இவளால் என்ன ஒன்னொன்னையும் அனுபவித்து போற்றி பாடுகிறாள். என்ன அந்த அப்படிப்பட்ட குணத்தை பற்றி பாடணும், வீர கழலை பற்றி பாசனம், அவனோட அழகை பற்றி போற்றி பாடுறான், அவனோட நடையழகை பற்றி போற்றி பாடுறான். அப்படி பார்க்கும்போது அப்படி கூடும்போது இப்போ என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் உன்னுடைய விக்கிரகம் ஒன்று அழியா வண்ணம் எல்லாம் என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று பெரியாழ்வார் கூறியபடி கண்ணனிடம் சேவகமாகிற வீரச் செயலை இங்கே மனதிலே வைத்து பதிய வைத்து அங்கு போற்றி பாடுகிறார்களாம். இவளது வழக்கம். அதனால் இன்றியாம் வந்தோம் இலங்கேலோரம் பாவான் பாசுர ஆரம்பத்தில் அன்று செய்த உன் செயல்களுக்கு இந்த மங்களாசாசனம் செய்ய வந்தோம். அன்று உலகமளந்தாய் அடி போற்றி அன்னைக்கு செஞ்ச நீ செயல்களுக்கு நாங்கள் இன்று மங்களாசாசனம் செய்ய வந்தோம். அதனால் ஆயர்பாடில் அனைவரும் இசைய இன்று வந்தோம். ஆயர்பாடில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் எல்லாருக்கும் இசைவதற்காக நாங்கள் இங்கு வந்தோம். நீ மட்டும் உறங்காத நாங்கள் வந்தோம். அதனால் நீ மட்டும் உறங்காத நாங்கள், நீ மட்டும் உறங்கின்னு இருக்க, நாங்கள்லாம் உறங்காமல் வந்தோம் சொல்லலாம். அதனால் கண்ணனை எழுப்பும்போது என்ன பண்ணான்னு கேட்டால் உள்ளே படுத்துன்னு இருக்கா, நீ மட்டும் தூங்கிகிட்டே இருக்க, நாங்கள்லாம் தூங்காமல் வெளியில் காத்துட்டு உறங்காமல் நான் வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கோம். இதுவரை பல்பிறப்பு பிறந்தோம், நாங்கள்லாம் பல பிறப்பு பிறந்தோம். அவ்வப்போது உன்னை அடைய விருப்பமின்றி இருந்தோம். ஆனால் சில சமயத்தில் பார்த்தா உன்னை அடைவதற்கு நாங்கள் விருப்பமே இல்லை. பல பிறப்பு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இல்லையா, அப்படி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தோம், பிறந்து அல்லெல்லாம் பட்டோம். சில சமயம் பார்த்தா உன்னையும் அடைவதற்கு எங்களுக்கு மனதில் விருப்பம் இல்லை. ஆனால் விருப்பம் இன்று வந்தோம். அதனால் இன்னைக்கு எங்களுக்கு விருப்பம் வந்துடுத்து, உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டோம், விரதங்கள்லாம் இருக்கோம், உன்னை அடையணுங்கிறதுக்கு விருப்பம் வந்தோடனே நாங்கள் வந்தோம். இன்றியாம் வந்தோம். வாமனாவதாரத்தில் மூவுலகத்தை அடைவதற்கு முயற்சி செய்தாய். வாமனாவதாரத்தில் என்ன பண்ண, 3 உலகத்தையும் அடையணும்னு சொல்வது போகிறதுக்கோசரம் என்ன பண்ணுறேன், 3 அடி மண் கேட்டேன், 3 அடி அளக்க ஆரம்பித்தேன், 2 அடி அளந்தாச்சு, 3ஆவது அடி அழைக்கும்போது முயற்சி செய்த ராமாவதாரத்தில் தேடி அலைந்தாய். என்னென்ன அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் தேடி வந்தோம். ராமாவதாரத்தில் நீ என்ன பண்ணன்னு கேட்டால் சீதையை தேடி தேடி அலைஞ்சேன். அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் தேடி வந்தோம், நாங்கள் தேடி வந்திருக்கோம். அதனால் பெரியாழ்வார் ஆண்டால் இருவரும் மங்களாசாசனம் செய்தவர்கள். அதனால் 2 பேரும் மங்களாசாசனம் செய்தவர்கள். ஆனால் வையம் தகழியா என்று சொன்ன ஆழ்வார் சூட்டினேன் சொல் மாலை என்ற வையம் தகழியா வார்கடலே நெய்யாக சொல்வார் இல்லையா. அப்படி அந்த ஆழ்வார்கள்லாம் பாசுரத்தை விசேஷமாக அனுபவிக்கும் போது வையம் தகழியா என்று சொன்ன ஆழ்வார் இன்னைக்கு சூட்டினேன் சொல் மாலை முடிக்கிறார் இல்லையா. அப்படி அடுத்தவர் ஞானச்சுடர் ஏற்றினேன் என்ன பொய்கை பூதம் பேயாழ்வார் ஒன்றுன்னா சொல்லலாம். அடுத்தவர் என்ன சொல்லான்னு கேட்டால் ஞானச்சுடர் ஏற்றினேன் என்றார். முதல்ல பார்த்தா வையம் தகழியா என்று சூட்டினேன் சொல்மாலை முடிக்கிறார். அடுத்தவர் ஞானச்சுடர் ஏற்றினேன் என்றார். என்னாழி வண்ணன் பால் திருக்கண்டேன் என்றார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் விசேஷமாங்க. அதனால் பொய்கை பூதம் பேயாழ்வார் அவ முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி விசேஷமாக அனுபவிக்கிறார். நம்மாழ்வாரம் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று அதனால் நம்மாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் சொல்கிறார் இல்லையா. அதனால் அகங்காரம் ஏற்படும். பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரம் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று பேசினார். எல்லாரும் பார்த்தா அப்படி அவனோட திருவடியை ஆசிரியக்கிறதுக்கோசரம் பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்கா. அப்படி நான் பாடினேன் என்று சொல்லவில்லை, மேலும் தன்னை அடியோமோடும் நின்னோடும் என்று தாழ விட்டு பேசினார். அதனால் நான் பாடினேன்னு சொல்லலாம். அதனால் அடியோமோடும் நின்னோடும் அப்படி நின்னோடும் என்று தன்னை தாழ்விட்டு பாடியிருக்கிறாள். அப்படி ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. அப்படி உயர்ந்த திருவடி அவனோட திருவடி. அதனால்
அப்படிப்பட்ட திருவடியை போற்றுவதற்காக திருவடிக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று மங்களாசாசனம் செய்திருக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. இந்த பாட்டிலே போற்றி 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 என்று 6 முறை சொன்னாலாம். ஏன்னா 6 முறை போற்றி இருக்கிறார். போற்று போற்றின்னு 6 முறை சொன்னாலாம். என்ன 6 முறை சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டால், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று எம்பெருமானுக்கு 6 குணங்கள் உண்டு. எம்பெருமானோட குணங்கள் பார்த்தா இந்த 6 குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களை 6 முறை போற்றி போற்றி என்று சொல்கிறாளாம். அதனால் அதை மனதில் கொண்டு 6 முறை மங்களாசாசனம் செய்ததாக சொன்னதாக இங்கு வியாக்கியாதாக்கள் விசேஷமாக அனுபவித்து இந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள். அன்று உலகமளந்தாய் எடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று மங்களாசாசனம் செய்து அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் செய்து அடுத்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என்று அடுத்த பாசுரத்திலே மங்களாசாசனம் போன பாசுரத்தில் அந்த செவியிட்ட கண்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மங்களாசாசனம் பண்ணணும். ஏதாவது அவனோட பெருமையை பேசினா உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வந்துடும் கண்ணனுக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்லாலும் அவனுக்கு அந்த எம்பெருமான் நாமத்தை கேட்டோன்னே அந்த பெருமாளுக்கு பார்த்தா அப்படியே ஒரு சந்தோஷத்தில் இறங்கி வந்துடும். அதனால தான் ஒரு முறை கூப்பிட்டாலே ஓடி வந்துட்டான் இல்லையா. கஜேந்திரன் கூப்பிடும்போது அப்படி ஆதி மூலமே கூப்பிட்டான் இல்லையா. அப்படி கூப்பிட்டோடனே அவனோட நாமத்தை சொன்னோடனே இப்படி ஓடி வந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட அவன் ஒரு முறை ஒரு வார்த்தை ஒரு நாமத்தை சொன்னாலே ஓடி வரக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட இப்படி மங்களாசாதனம் பண்ணி விசேஷமாக அவனை மங்களாசாதனம் பண்ணோடனே காதால கேட்குறான். அப்படி உட்காந்து கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருத்தான். நீங்கள் செய்த மங்களாசாசனத்தால் உகந்தேன் பெருமாளை பதில் சொல்றார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நீங்கள் சில பேர்லாம் சில வார்த்தைகள்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி இவாளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பாஷணைகள்னால் போற்றி சொல்கிறான். போற்றி பாடினோடனே கேட்குறான். கண்ணை உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து கேட்குறான். கேட்டோடனே பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் நம்மளை சொல்லாலே போற்றி பாடுறாலே சந்தோஷம். சில பேருக்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது பெரிய மனுஷெல்லாம் உட்காந்துருக்கும்போது பெரிய சதஸ்ஸெல்லாம் நடக்கும். அவளை பற்றி நிறையா ஸ்துதிகள்லாம் பாடுவாள். அவளுக்குள்ள மனசில் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அப்படி கண்ணனுக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்குறது தான் அவள் பாடிய போற்றி. போற்றி பாடினோடனே எங்களுக்கு பாடினோடனே அவளை பார்த்து சொல்லலாம், கண்ணன் நீங்கள் செய்த மங்களாசாசனத்தினால் நான் உகந்தேன். அதனால் இது மார்கழி மாதம், குளிரோ தாங்க முடியல. ஆயர்பாடியில் உள்ள பெண்களை எல்லாம் எழுப்பி என்னிடம் அழைத்து வந்த காரணம் என்பது கேட்குறானாம். ரொம்ப குளிராக இருக்கே மார்கழி மாதத்தில். இப்போ பார்க்குறான் போல இருக்கு. இப்போ அந்த மார்கழி மாதம் குளிர் இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15-20 நாளாக ரொம்ப குளிராக இருக்குது. மார்கழி மாதத்து குளிர் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட குளிர் இருக்குது. அதனால் காலங்காலத்தால் குளிரில் எழுந்துண்டு ஒத்தொத்தராக 5 லட்சம் பெண்கள்லாம் போய் எல்லாரையும் எழுப்பி எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கையில் என்ன காரணம் என்கிட்ட எதுக்கோசம் வந்திருக்கேன்னு கேட்குறானாம். மனதிலோ உடலிலோ எந்த வருத்தமும் இன்றி வந்திருக்கிறோம் அவெல்லாம் சொல்லலாம். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதனால் காலங்காலத்தால் எழுந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து எழுப்பி எல்லாரும் காலங்காலத்தால் தூக்கம் போச்சே அதனால் காப்பி சாப்பிட முடியலையே கஷ்டப்படலாம் படலை. நாங்கள் காலம்பரை எழுந்தினோடனே அவெல்லாம் காப்பி சாப்பிட்டாலாம் தெரியாது. ஏன்னா காலம்பரை எழுந்தினோடனே காலங்காலத்தால் கிளம்பி வந்துட்டு அவெல்லாம் அதனால் காஃபி சாப்பிட்றதெல்லாம் பற்றி தெரியாது. அதனால் அந்த வருத்தங்கள்லாம் இல்லைங்கிறாளாம். அப்படி மனதிலோ உடலிலோ எந்த வருத்தமும் இன்றி வந்திருக்கிறோம். உன்னுடைய மதுரமான குணங்களை கீர்த்தனை செய்து வருபவர்களுக்கு கவலை என்பது ஏது என்ன சொல்லலாம் இவாளெல்லாம். அப்படி கண்ணன் கேட்டோடனே நாங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே வந்திருக்கோம். உன்னை பார்க்கணும், உன்னோட திருமுகத்தை நாங்கள் பார்க்கணும், உன்னோட கடாட்சம் எங்கள் மேல் பட வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்படி மதுரமான உன்னோட குணங்கள்லாம், ஏன்னா 6 குணங்களை பற்றி பேசினாலே அப்படிப்பட்ட குணங்கள்லாம் கீர்த்தனை செய்து, ஏன்னா அன்றி உலகமளந்தா எடி போற்றி என்ற பாசுரத்தில் 6 குணங்களை பற்றி பேசுவது போல அப்படிப்பட்ட குணங்களை கீர்த்தனை செய்து வருபவர்களுக்கு யாருக்காவது ஏதாவது கவலை இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த குணத்தில் ரசித்து போவோம், லயித்து போவோம். நோன்பிற்கு வேண்டிய சாமக்கிரியை கேட்க வந்தோம். நாங்கள்லாம் நோன்பு நோற்று இருக்கோம் இல்லையா. அந்த நோன்பிற்கு வேண்டிய சாமக்கிரியெல்லாம் ஏன்னா எழுப்பியிருக்கோம், எல்லாரும் சேர்ந்தாச்சு. அடுத்து நோன்பு நோக்கணும். அதற்கு வேண்டிய சாமக்கிரியெல்லாம் கேட்க வந்தோம். கோபர்களுக்காக அதை கேட்கிறோம் என்று எங்களுக்காக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணணும், விரதங்கள்லாம் இருக்கணும். நாங்கள் கேட்பது அவர்களுக்காக கேட்கிறோம், எங்களுக்காக மாத்திரமல்ல.
அதனால் உன்னை அடைவதற்கு இங்கு வந்தோம். நாங்கள் வந்தேன்னு கேட்டால் உன்னை அடைவதற்காக நாங்கள் இருந்தோம், இது ஒரு வியாஜம்தான் எங்களுக்கு, அதனால என்று தங்கள் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கண்ணன் கேட்டோன்னே எதுக்காக வந்திருக்கு, என்ன சமாச்சாரம்னு கேட்குறான் இல்லையா, வந்த விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு. இப்படி இந்த பாட்டில் எம்பெருமானின் அவதார ரகசியம் சொல்லப்படுகிறது. இந்த பாட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிற மாதிரி ஆரம்பித்து அவனோட ரகசியம் எப்படி பிறந்தான் அவன், எம்பெருமான் அவதாரமும் அவன் செயல்களும் அற்புதமானவை. அவன் பிறந்தது எல்லாமே ஒரு மாயம் இல்லையா, அப்படிப்பட்ட மாயன்னு ஆரம்பத்திலே சொல்ல ஆரம்பித்தோம். மாயநேமன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட மாயன் அவன் பிறந்ததே மாயம், அவன் செய்ததும் மாயம், அவன் அவதாரமும் மாயம். அதனால் அவனுடைய செயல் முதல்கள் அனைவருக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவது போல் அவனுக்கும் முகப்பை தருகிறது. அவன் பண்ணக்கூடிய செயல்கள் என்னென்ன சேஷ்டைகள் எல்லாம் இதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் பார்த்தா ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா, அப்படி அவன் பண்ணுவது போல் அவனுக்கு முகப்பை தருகிறது அவன் பிறந்தது. அதனால் நாடகத்தில் நடிப்பவன் தன் வேடத்தை பிறர் பார்த்து ரசித்தவரோடு அல்லாமல் தனக்கு சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நாடகத்துக்கு நடிக்க போவா இல்லையா, ட்ராமாலாம் நடிக்க போவா, சினிமா நடிக்க போவான். அவள்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தா முதல்ல தன்னோட தான் வேடங்கள்லாம் போட்டுப்பான், வேறு காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுண்டு மற்றவெல்லாம் பார்த்தோன்னே இப்போ கச்சேரிக்கெல்லாம் போனால் சாதாரணமாக கச்சேரியில் போய் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சாதாரணமாக அவள் இருக்கிற ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் ஒரு கச்சேரியோ ஒரு ட்ராமாவோ ஒரு நடனமோ ஆடுவதற்காக அவள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தோன்னே இவாதானே அவளான்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி தன்னோட வேடத்தை பிறர் பார்த்து ரசிப்பார்கள். அப்படி தனக்கே மிகுந்த இன்பத்தையும், ஏன்னா சில சமயம் பார்த்தா தன்னோட அலங்காரத்தை தானே பார்த்துப்பா. அதனால தான் முதல்ல பார்த்தோன்னே அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே முன்னாடி மிரரில் நின்று தன்னோட அழகை பார்த்துப்பா இல்லையா எல்லாரும், அதெல்லாம் அழகை பார்த்து ரசிச்சுப்பா. இப்படி இல்லாமல் இருக்குது, இப்படி ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடத்துல இதை சரி பண்ணிக்கணும் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துப்பா இல்லையா பண்ணும். அதனால் தனக்கே மிகுந்த இன்பத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்க வல்லதாக அணுகிறது. அதுபோல் கண்ணனோட அவதாரம் பார்த்தா அவனோட செயல்களும் அவனையே பிரமிக்க வைக்கிறதாம். அப்படிப்பட்ட செயல்கள்லாம் அவன் நாடகம் ஆடுகிறான் இல்லையா, கண்ணன் ஒரு நாடகம் தான் பண்ணியிருக்கான், அத்தனை நாடகம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த நாடகத்தில் பார்க்கும்போது அவனுக்கே பிரமிப்பாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தேவகி என்ற பெண்மணிக்கு எந்த இரவில் கிருஷ்ணன் அவதரித்தானோ அதே இரவில் யசோதை என்ற பெண்மணிக்கு மகன் அவதரித்தான். அதனால் எப்போ தேவகிக்கு பிறந்தாச்சோ உடனே யசோதைக்கு போயாச்சு. அதனால் அன்னைக்கே யசோதைக்கு மகன் அவதரித்தான். அதனால் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றார். அதனால் தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணான்னு கேட்டால் புத்திர காமேஷ்டி யாகம், தசரதற்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அவளோட குருவெல்லாம் சொல்லி இந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ணோடனே புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும் சொன்னோடனே அவளுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி 4 குமாரர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த மாதிரி வசுதேவன், தேவகி, நந்தன், யசோதை என்ற 4 தவம் செய்து ரத்தினம் போல் ஒரு பிள்ளையை பெற்றார்கள். இவ 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் பண்ணி 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இவ 4 பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தவம் பண்ணி ரத்தினம் போல் ஒரு பிள்ளையை பெற்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளை அவன் கண்ணன். பகவான் ஒரே புத்திரனை பெற்ற தந்தை எவ்வளவு அபிமானம் அவனிடத்தில் வைத்திருப்பானோ அந்த அளவு அபிமானம் உலகோரிடம் கொண்டுள்ளான். அதனால பகவான் ஒரே புத்திரனை பெற்ற தந்தை, அப்படிப்பட்ட தந்தை எவ்வளோ அபிமானம், ஒரு பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி அபிமானம் வச்சிருக்கோம், ஒரு ஆற்றுல ஒரு பிள்ளை தான் இருந்தான்னா ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பிள்ளை மேலே எப்படி அபிமானம் வச்சிருக்காளோ அப்படி அந்த அளவு அபிமானம் உலகோரிடம் கொண்டுள்ளான். அதனால இது ஏகபுத்திர அபிமானம் என்று பெயர். அதனால ஏகபுத்திர அபிமானம். அதனால ஒருத்தி மகனாய், ஒருத்திங்கிறதுக்கு சொல்லுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து. சில அவதாரங்களில் தாயாய் தந்தை எம்பெருமானம் இல்லை. சில அவதாரங்களில் ஒரு தாய் ஒரு தந்தை. கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா தாய் இருவர் தந்தை இருவர். அதனால் ஒரு அவதாரத்திலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி பல அவதாரங்களை எடுத்தபோது இது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா தாய் இருவர் தந்தை இருவர் 2 பேர். தாய் தந்தையின் வார்த்தையை பரிபாலனம் செய்பவன் தான் புத்திரன் ஆவான். அதனால் ஒரு புத்திரனோட கடமை என்னன்னு கேட்டால் தாய் தந்தை இவர்கள் சொல்வதை பரிபாலனம் செய்வதான், அப்படிப்பட்டவன் தான் புத்திரன். பிழைத்திருந்த போது தந்தை வாக்கை கேட்பவனும், அவன் உயிரோடு இருக்கும்போது தந்தையோட வாழ்க்கை கேட்பவனும், இறந்த போது ஒவ்வொருவரிடம் அவனை உத்தேசித்து பூரி போஜனம் கொடுப்பவனும் புத்திரன். புத்திரன் யாருன்னு கேட்டால் அதுக்கு டெஃபினேஷன் சொல்லலாம். இப்படிப்பட்டவன் புத்திரன். அவள்லாம் இருக்கும்போது அவளை பரிபாலனை பண்ணணும். அவெல்லாம் இல்லாத போது அவளுக்கு வருஷம் உத்தேசித்து பூரி போஜனம் எல்லாம் கொடுக்கணும். எந்த புத்திரன் தகப்பனிடத்தில் துவேஷத்தை பாராட்டுகிறானோ அவன் புத்திரனே இல்லை. சில பேர்
இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லலாம். எப்படிப்பட்ட சாஸ்திரத்தை சொல்லுது, எந்த புத்திரன் வந்து தகப்பனை வந்து தகப்பனோடு துவேஷத்தை உண்டு பண்ணுகிறானோ பாராட்டுகிறானோ அவன் புத்திரனே இல்லை. தசரதற்கு மகன் தன்னை என்று ஆழ்வார், தசரதன் தன் மகன் தன்னைன்னு சொல்லும்போது ஆழ்வார் வந்து ராமனை கூறுகிறாராம். அதனால இங்கு தேவகி தான் சொல்லும் வார்த்தையை கேட்கக்கூடிய மகனை பெற்றபடியால், அதனால தேவகி என்ன பண்ணான்னு கேட்டால் தனக்கு பிறந்த உடனே அனுப்பிடுறா இல்லையா. அதனால தேவகி தன் சொல்லும் வார்த்தையை கேட்கக்கூடிய மகனை பெற்றபடியால் இவன் உயர்ந்த பாக்கியம் செய்தவள், அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் செய்தவள். அதனால் அதை காட்டவே ஒருத்தி என்றால் ஆண்டாள். அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தி, அவள் உயர்ந்தவள் அப்படிங்கிறதுக்கோசரம் அவள் தான் சில பேர் இல்லையா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படிங்கும்போது அந்த ஏகாரம் சொல்லுவோம் இல்லையா, அம்பரமேன்னு அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் இங்கு ஒருத்தி மகனாயின்னா இங்கே ஒருத்தி, அவளை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் தேவகி அப்படிப்பட்ட சொல்லும் வார்த்தை கேட்கக்கூடிய மகனை பெற்றபடியால் இவள் உயர்ந்த பாக்கியம் பெற்றாள். அதனால் அதை காட்டவே ஒருத்தி என்றாலாம் ஆண்டாள். இங்கு நீலமேகம் போல் கருத்தவனம் பீதாம்பர தாரியம் சங்கச்சக்கர திவ்யாயுதங்களுடைய புதல்வனை பெற வேண்டும் என்று தவம் புரிந்தாள் தேவகி. தேவகி தவம் பண்ணி தபஸ் இருக்கும்போது அப்படிலாம் கேட்டாலாம். தபஸ்லேருந்து வரும்போது எனக்கு இப்படிப்பட்ட குழந்தை வேணும், எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீலமேகம் போல் கருத்தவனாக இருக்கணும், பீதாம்பர தாரியாக இருக்கணும், சங்கச்சக்கர தாரியாக திவ்யாயுதங்களை உடைய புதல்வனை நான் பெற வேண்டும் என்று தவம் புரிந்த போது தேவகி கேட்டாள். அதனால் இவன் எல்லோரையும் போல் இல்லை, அதனால் இதை காட்டவே ஆண்டாள் ஒருத்தி என்றாள். அதனால் இவள் சாதாரணமாக கேட்கல, மற்றவள்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டான். அதனால் அவள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டதுனால இவள் ஒருத்தி என்றாலாம் ஆண்டாள். இவளை பார்த்து தேவகியை பார்த்து ஒருத்தி என்றாள். அப்படிப்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து, மகனாயின்னா எல்லோருக்கும் தந்தையான எம்பெருமான் இவனுக்கு மகனானான். அதனால் இவன் மகன் சொல்லும்போது எல்லோருக்கும் பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் என்று ஆழ்வார் சொல்லும்போது அப்படி அவன் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கான். தாயாகவும் இருக்கான், தந்தையாகவும் இருக்கான், மக்களாம் முற்றுமாய் என்ற சகோதரனாக இருக்கான், சொந்தக்காராளாக இருக்கான். அப்படிப்பட்ட எத்தனை எதுவோ அத்தனையுமா இருக்கான் அவன். அப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அவன் இந்த எம்பெருமான் இங்கே பார்த்தா இவனுக்கு மகனானாம். அப்படி தேவகிக்கு மகன் பிறந்துன்னு எம்பெருமான் தன்னிச்சையால் அவதரிக்கிறான். பெருமாள் பார்த்தேன்னா தன் இச்சையால் தானே எப்படி வந்தால் தன்னிச்சையால் அவதரிக்கிறான். நம்ம போல் அவன் கர்மத்தால் பிறக்கலை. அதனால் கர்ப்பத்தினால அப்படி என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் கர்மத்தினால பிறக்கலை. சில பேர் கர்மத்தில் நம்மளாம் பிறக்கிறது என்ன பல பிறப்புகள் பிறந்து அதனால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அப்படி இல்லை. அதனால் எம்பெருமான் அப்படி பிறக்கலை. ஆனாலும் அதை ஆண்டாள் பிறப்பு என்றே பேசுகிறாள். இருந்தாலும் பிறப்புன்னா அப்படிப்பட்ட கர்மத்தினால பிறக்கிறது தான் பிறப்பு. அப்படி இருந்தாலும் அவனை கண்ணனை பிறப்பு, அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று பிறப்பு என்றே பேசுகிறாள். கர்மத்துக்கு அடங்கினவன் எவ்வாறு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறானோ அவ்வாறே, ஒரு கர்மத்துக்கு அடங்கினவன் எப்போதும் எவ்வாறு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறானோ அப்படியே பிறந்தான் அவன். ஆக இதை பிறப்பு என்பது ஆண்டாளோட திருவள்ளம். அப்படி பிறந்தான் என்பது ஆண்டாளோட திருவள்ளம். பிறப்பை பற்றி பல இடங்களில் ஆழ்வார் விசேஷமாக பாடியிருக்காங்க. பிறப்பை பற்றி நிறைய பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் இங்கு வைத்து அங்கு பிறந்து இப்படி பல பாசுரங்கள்லாம் பார்த்தா பிறப்பை பற்றி ஆழ்வார்கள் நிறையா பாசுரங்கள்லாம் பாடியிருக்கான். அதனால் 4 குழந்தைகள் உள்ள குழந்தையை தேவகி கண்டாள். ஆனால் இந்த குழந்தையை 5 தலைவரும் கண்டாளாம். 4 தலைவர்கள் உள்ள குழந்தைகளை பார்த்தா தேவகி கண்டாளாம். ஆனால் இந்த குழந்தையை பார்த்தா 5 தலைவரும் இருந்தாளாம். ஐயோ இதென்ன என்று வருந்தி நன்கு கவனித்தாளாம். என்னடாச்சு 4 தலைகளோடு இருக்கிற பார்த்துருக்கோம், இந்த குழந்தைக்கு பார்த்தா 5 தலை இருக்கு என்னன்னு பார்த்து வருந்தி தனக்கு கவனித்தாளாம். 4 தலை ஒரு புறமாகவும் ஒரு தலை ஒரு புறமாகவும் இருந்தான். 4 தலைகள் ஒரு சைடாக இருந்ததான். ஒரு தலை பார்த்தா ஒரு பக்கம் திரும்பி இருந்தான். பக்தியுடன் வளர்ந்துடன் கவனித்த போது இந்த குழந்தையின் நாபிக்கமலத்தில் 4 முகம் கொண்ட பிரம்மதேவன் காட்சியளித்தானாம். அதனால் பெருமாளோட நாபிக்கமலத்தில் பிரம்மதேவனும் பிறந்துட்டான், பிரம்மதேவனும் காட்சி அளித்தானாம். சங்க சக்கராதிகளோடு பிறக்கும்போது தன் நாபிக்கமலத்தில் பிரம்மாவை கண்டு உண்டு பண்ணி கொண்டே பிறந்தான். அதனால் அவன் பிறக்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டால் தான் மாத்திரம் வரும்போது இல்லாமல் தன்னோட நாபிக்கமலத்தில் பிரம்மாவையும் உண்டு பண்ணி கொண்டே பிறந்தானாம். அதனால் தேவகி கண்ணன் பிறந்த போதே அவளுக்கு பேரணம் பிறந்து விட்டான். அப்படிப்பட்ட பெருமாளோட பிள்ளை தானே, அதனால் தேவகிக்கு பேரன் ஆகும் இல்லையா. அதனால் பெருமாள் பிள்ளை பிறக்கும் போதே பேரணம் பிறந்துட்டாங்கிறால விசேஷமாக அங்கே
மூன்று பிறவியிலும் தேவகியிடத்திலேயே உண்டானவன் எம்பெருமான். மூன்று பிறவியிலும் தேவகியிடத்திலே இருந்தானாம். இவன் நம் மாதிரி வரம் கேட்டு என்ன அந்த மாதிரி இருக்கணும் வரம் கேட்டிருக்காள். மூன்று பிறவியிலும் கேட்டிருக்காள், அந்த வரம் கேட்டிருக்காளாம். பீதாம்பரதாரியாய் பத்மாட்சனாய் பஞ்சாயுதங்களை பெற்றவராய் பரபிரம்மமாகிற எம்பெருமான் எனக்கு ஸ்தனந்தனாக வேண்டும், அதனால என்கிட்ட பால் அருந்த வேண்டும், அதனால என்னோட குழந்தையாக வேண்டும் என்று கேட்டபோது அப்படி மூன்று பிறவியிலும் பிறந்தானாம். அதனால இம்மாதிரி வரத்தை கேட்டாலாம். இங்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்ற இடத்துல மகனாய் என்ற சொல் பிறந்த என்பதனாலே தெரிகிறபடியால் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று இருக்க வேண்டும். அதனால வேண்டியதில்லை. அதனால எங்க என்ன சொல்லாங்கிற ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த ரெண்டு இடத்திலும் மகனாய் என்ற சொல் பிறந்தது என்பதாலேயே தெரிகின்றபடியால், அதனால பிறந்ததான மகனாய்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து என்று இருக்க வேண்டியதில்லை. ஒளித்து வளர் என்ற இடத்திலே ஒருத்தி மகனாய் என்பது அவசியம் வேண்டும். அதனால ஒளித்து வளர என்ற இடத்துல ஒருத்தி மகனாய் இருக்கணும். யாரை ஒளித்து வளர்க்கிறான்னு கேட்டால் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு இருக்கணும். அதனால யசோதைக்கு அல்லவோ அவன் ஒளித்து வளர்ந்தான். அதனால யசோதைக்கு பார்த்தா யசோதைக்கு தெரியாது இல்லையா? அதனால அவன் ஒளித்து வளர்ந்தான் என்று சந்தேகம் வரலாம். அதனால பலராமன் ஒருத்தியின் கர்ப்பத்திலிருந்து மற்றொருத்தில் பிள்ளையாக பிறந்தான். அதனால அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? அதை சொல்லலாம். இங்க பலராமன் என்னன்னா ஒருத்தோட கர்ப்பத்திலிருந்து பிறந்து மற்றொரு கர்ப்பத்தில் பிள்ளையாக பிறந்தான். தேவகி வயிற்றில் கர்ப்பவாசம், ரோகிணியின் வயிற்றில் பிறப்பு. தேவகி வயிற்றில் கர்ப்பவாசம் இருந்தான், ரோகிணி வயிற்றிலே பிறந்தானும். அந்த மாதிரி கண்ணன் அல்லன். அப்படிப்பட்ட கண்ணன் இந்த மாதிரி கிடையாது. அவன் முன்பிறவியிலும் ஒரே వ్యక్తిயினாலேயே குழந்தையாக பிறந்தான். முப்பிறவியிலும் பார்த்தா எந்த பிறவியிலும் பார்த்தாலும் ஒரே వ్యక్తిயிட்டே மூன்று பிறவிகளிலும் அவள் அந்த தேவகியிட்டே குழந்தையாக பிறந்தான். இதை கேட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து என்று ஆண்டாள் அதிகமாக சொல்கிறாள். அதனால ஆண்டாள் இன்னும் அதை மிகைப்படுத்தி சொல்கிறாளாம் ஒருத்தி மகனாய் என்பதற்கு. அப்படி மூன்று பிறவியிலும் அவனே ஒருத்தி மகனாக பிறந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தேவகியும் ஒருத்தி என்றே கூறினாள். அதனால ஒருத்தி மகன் அவன், இவள் ஒருத்தி மகள் என்று கூறுகிறாளாம். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் சொல்லா இல்லையா? அதனால இப்படிப்பட்ட கண்ணனை பெற்றான். என்ன நோன்பு பெற்ற வயிறு, என்ன நோன்பு நூற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையவள். அப்படிப்பட்ட வயிறுடையவள். இந்த வயிறு எப்படி கேட்டால் அப்படிப்பட்ட எம்பெருமான பிறந்தான் இல்லையா? அப்படிப்பட்ட வயிறு இல்லையா? அதனால் யசோதை இடத்துல வளரும்போது அப்படிப்பட்ட திருவடியில் அவன் படுத்துட்டு அப்படிப்பட்ட வளர்ந்தான் இல்லையா? யசோதை கிட்ட வளரும்போது அப்படி விசேஷமாக இருந்தாலும். அதனால் ஞாலத்தில் புத்திரனை பெற்றால் நங்கமேல் நானே மாற்றாரும் இல்லை என்றெல்லாம் தேவகி ஏற்றம். அப்படிப்பட்ட தேவகிக்கு ஏற்றம். அதுபோல யசோதைக்கும் ஏற்றம் உண்டு. அஷ்டவசுக்களில் துரோணர் என்பவர் ஒருவர். ஏன்னா அஷ்டவசுக்கள் அதில் துரோணர் என்பவர் ஒருவர் தன் மனைவியான தாரையுடன் நான்முக பிரம்மாவுடன் கட்டளையை சரிவர நடத்தி வந்தார். அப்போ இதை கண்டு சந்தோஷமடைந்த பிரம்மா என்ன வரம் என்று கேட்கும்போது, நாங்கள் பூமியிலே பிறந்தால் விஸ்வேஸ்வரனாக எம்பெருமானிடத்தில் எங்களுக்கு அதிகமான பக்தி வளர வேண்டும் கேட்டாளாம். அதனால எங்களுக்கு அதிகமான பக்தி வர வேண்டும், அதனால் துர்கதி அடையாமல் இருக்க வேண்டும், எந்த துர்கதிகளும் எங்களுக்கு அடையக்கூடாது, எம்பெருமான்கிட்ட பக்தியாக இருக்க வேண்டும். அந்த துரோணரும் தாரையும் தான் நந்தனும் யசோதையுமாக அந்த யாருன்னு கேட்டால், அப்படி கேட்டவர் யாருன்னு கேட்டால் முதல்ல விஸ்வேஸ்வரனாகும் நாங்கள் பூமியில் பிறந்தால் விஸ்வேஸ்வரனா யார் கேட்டால் முதல்ல பிரம்மா என்ற வரம் என்று ஆரம்பத்திலேருந்து பார்த்தா அஷ்டவசுக்கள். துரோணர் என்பவர் ஒருவர் தன் மனைவி தாரை நான்முக பிரம்மாவிடம் கட்டளை சரிவர நடத்தி வந்தார். இவாள் ரெண்டு பேரும் தான், துரோணர் தாரை. இவாளோட சரிவர நடத்தி வரும்போது சந்தோஷம் அடைஞ்சோன்னு பிரம்மா வரம் கேட்டோன்னு இவள் அந்த மாதிரிலாம் கேட்டாலும் அவள் ரெண்டு பேர் தான். அதனால துர்கதி அடையாமல் இருக்க வேண்டும் கேட்டனா அந்த துரோணரும் தாரையும் தான் இங்கே நந்தனும் யசோதையுமாக நான்முக பிரம்மாவிடம் அனுமதி பெற்று இவர்களுக்கு புத்திரனாக பிறந்த கண்ணனிடத்தில் பக்தி மேன்மேல் வளர்ந்தது. அதனால் அவள் ரெண்டு பேருக்கும் அப்படி கேட்டதுனால நான்முகன் அப்படி வரங்கள்லாம் கொடுத்தோடனே இவாளுக்கு இன்னும் பக்தி ஜாஸ்தி ஆச்சாம் கண்ணனிடம். அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு வசுதேவர் யசோதைக்கும் பிறந்த மாயால் பெண் குழந்தை கம்சனிடம் இதுதான் பிறந்த குழந்தை என்று கொடுக்க, அவனும் அதே முன் குழந்தைகள் போல பாறையில் மோத கை ஓங்க, அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அதனால 6 குழந்தைகள் பிறந்தது. 6வது குழந்தை மாயையாக இருந்து அப்படி அவனும் என்ன பண்ணான்னு கேட்டால் குழந்தைகள் போல பாறையில் அடைக்க போகும்போது கை ஓங்க அந்த மாய குழந்தை என்ன பண்ணுறது, தன்னோட கால்களால் அவனை உதைச்சி தள்ளிட்டு கீழே விழும்படி செய்து சொல்ல ஆரம்பிச்சுதான், என்னை கொல்வதால் உனக்கு என்ன பயன்,
உன்னை கொல்வதற்காக ஒருவன் ஒளித்து வளர்கிறான். அதனால் அப்படிப்பட்ட ஒளிந்து வளர்ந்து நிற்கான் உன்னை கொல்வதற்காக. அவனை போய் பாரு, எம்பெருமான் நம்மை ரட்சிக்க பல வகையில் மறைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன். அதனால் ஒளித்து வளரங்கும்போது அங்கே ஒளித்து வளர்றானவன். அப்படி நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கோசரம் அவன் என்ன பண்ணுறான், பல 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 இடங்களில் பார்த்தா ஒளித்து வளர்றானாம். அப்படின்னா பல வகையில் மறைந்து நம்மை காக்கின்றான். அதனால எப்படியெல்லாம் காக்கிறான்னு பார்த்தா நிறைய இடத்துல பார்க்குறான். நம்ம பார்க்கலாம், கம்பத்தில் எம்பெருமான் ஒளித்திருந்தான். அதனால பிரகலாதனோட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணான்னு கேட்டால் கம்பத்தில் போய் ஒளிஞ்சுன்னு இருக்கான். அப்புறம் முசுகுந்தனுக்கு அருள் புரிய ஒளிந்திருந்தான். முசுகுந்தன்கிறவனுக்கு அருள் புரியத்துக்கோசரம் ஒளிந்திருந்தானா. அப்புறம் வாலிவதத்தில் ராமன் சோலையில் ஒளித்து இருந்தான். அதனால் வாலிவதத்தில் அவன் ராமனோட சோலையில் ஒளித்து வளர்ந்தான். வாமன சரீரத்தில் திருவிக்கிரமனாக ஒளித்து வளர்ந்தான். வாமன சரீரத்தில் வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் 2 அவதாரம் ஒன்று தான். அதில் முதல் பாகம் வாமனாவதாரம், அதற்கு அடுத்த அவதாரம் திருவிக்கிரமா அவதாரமாக ஒளித்து வளர்ந்தான் அவன். ராமனுடைய சரீரத்தில் நிசிம்மனா இருந்து ராகவ சிம்மம் சொல்லுவான் இல்லையா, அப்படி என்ன பண்ணுவான்னு கேட்டால் ராமனுடைய சரீரத்தில் நிசிம்மனா ஒளித்திருந்தான். அதுபோல கம்சனை அழிக்க யசோதையனிடம் ஒளித்திருந்தானாம். அதனால கம்சனை அழிப்பதற்காக எங்கே ஒளிஞ்சுன்னுக்கான்னு கேட்டால் யசோதையிடத்து ஒளிஞ்சுன்னுக்கான். அதனால ஒளித்து வளரன்னு ஏன்னா ஒரு வார்த்தைக்கும் நிறைய வேக்காதாக்கள் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. வளரன்னு கண்ணன் தயிர் பால் முதலியவைகளை கண்ணன் தன் வயிறார அமுது செய்ய வளர்ந்தான். அதனால அவனுக்கு பிடிச்சது இல்லையா, மாடு மேய்க்கிறதுக்கோசரம் இந்த ஆயர்குலத்தில் பிறந்திருக்கான். அதனால ஆயர்குலத்தில் பிறந்ததுனால இந்த ஆயர்குலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் மாடெல்லாம் இருக்கும். மாடெல்லாம் நிறைய பால்லாம் கறக்குது, பால் இருந்தால் வெண்ணெய் வருது, தயிர் வருது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஆசை. அதனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னோட முதலிகள் வயிறார அமுது செய்ய வளர்ந்தான். அப்படிப்பட்டு வளர்ந்து வந்தான். உலகத்தில் திருடன் தன் திருட்டு செயலை பிறர் அறியாதவையெல்லாம் செய்வான். அதனால உலகத்தில் இருக்க திருடெல்லாம் யாராவது திருட போறான்னு கேட்டால் வாங்குவாங்க இன்னைக்கு வாங்குவோம், இன்னைக்கு திருட போறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை இல்லையா. அதனால இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தன் களவு எழும்பிடும்படியாக இவன் என்ன பண்ணான்னு கேட்டால் திருடும்போது முதல்ல திருடுற மாதிரி எண்ணெயெல்லாம் திருடுவான். தான் திருடியதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவான். அதனால களவு எழும்படியாக செய்கிறான். இது இவனுக்கு விசேஷம். அப்படிப்பட்டவன். அதனால ஒரு இல்லத்திற்கு செல்கிறான். நீ யார் என்று அந்த வீட்டு பெண் கேட்கிறாள். ஒரு இல்லத்திற்கு போனானா, ஒரு வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண் யாராவது திடீர்னு பார்த்தா நீ யாருன்னு கேட்கிறாளாம். அப்போ போனோடனே அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் வீட்டில் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் நீ யாருன்னு கேட்டால் இது என்னோட வீடுங்கிறானாம். அது என்று சொல்லி சிரிக்கிறான். உடனே நீ சொல்லுவது சரி, வெண்ணெய் வைத்து இருக்கும் அண்டாவில் கையை எதற்காக, அதெல்லாம் அவளுக்கு தெரியும். இந்த குழந்தை மாதிரி வந்திருக்கான் இல்லையா கண்ணன், ஏதோ வேடிக்கையெல்லாம் பண்ணுறது பேசுறதுன்னு சொல்லிட்டு உடனே என்னோட வீடுன்னு அவள் கலங்கி போய் என்னோட வீடை போய் நீ கேட்குறே, இது என்னோட வீடெல்லாம் சண்டையெல்லாம் போடலை, அதெல்லாம் கரெக்டு. நீ போய் இதெல்லாம் சரி உன்னோட வீடாகவே இருக்கட்டும். ஆனால் நீ இப்போ இங்கே இருக்கிற அண்டாவில் என்னென்னா கையை வச்சு எதற்காக நுழைத்தா, ஒரு பெரிய அண்டா நிறையா வெண்ணெய் இருக்குது, அது திருடத்துக்கோசரம் வந்திருக்காமோ. வந்தோடனே அவன் கையை உள்ள நுழைச்சிருக்கான். நுழைச்சின்னொடனே கேட்குறாளாம், நீ அண்டாவில் போய் கையை விட்டுருக்கு, எதுக்கோசரம் கையை நுழைத்தான்னு கேட்குறாளாம். அப்போது அவன் என்ன சொல்லானா, சும்மா என்னென்ன சும்மா கையை நுழைச்சேன், அப்படி கன்றுகள்லாம் மேய்க்க ஓட்டிக்கொண்டு போனேன். அங்கே பார்த்தா ஒரு கன்று எங்கோ காணாமல் போயிடுத்து. அந்த ஒரு கன்றுக்குட்டியை தேடிண்டே வரேன். அந்த கன்றுக்குட்டி என்னன்னு கேட்டால் அதன் உரிமையாளருக்கு நான் இதை கொடுத்தே ஆகணும். மாடெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கேன், கவுண்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் ஒன்றா கொடுக்கணும். நடுவில் பார்த்தா ஒரு கன்றுக்குட்டியை காணும். அந்த கன்றுக்குட்டியை உரிமையாளருக்கு நான் கொடுத்தே ஆகணும். அதனால அந்த கன்று இந்த அண்டாவில் இருக்கிறதோ என்று தேடி பார்த்தேங்கிறானாம். எப்படி சொல்லலாம் பாருங்க. அப்படிப்பட்ட கண்ணன் அவன் பெரிய அண்டா நிறைய வெண்ணெய் வச்சிருக்கான். வெண்ணெய் சாப்பிட்றேன்னு சொல்லாமல் அந்த வெண்ணெய்க்குள்ளே கையை விட்டு வெண்ணெய் சாப்பிட்றதுக்கோசம் சாப்பிடும்போது பிடிபட்டவனாக இருக்கிறதுனால அதற்கு உடனே சமயோஜிதமாக பதில் சொல்லானாம். அதனால அண்டாவில் இருக்கிறதா என்று பார்க்க வந்தேன் என்றானாம். அது போல உள்ளது கண்ணா உன் திருட்டுத்தனம் என்றானாம். அதனால அப்படிப்பட்ட ஒளித்து அப்படிப்பட்டு வளர்றான் அவன். அப்போ தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில். தருக்கிலானாகி பிறருடைய செழிப்பை பார்த்து எவன் பொறாமை கொள்கிறானோ அவன் பாவை. சில பேர் பார்ப்போம் வழக்கத்தில், சில பேர் பார்த்தா பக்கத்தாத்தில் இருக்கிறவாளை பார்த்தாலே இந்த ஆற்றுல இருக்கிறவாளுக்கு மனசு ரொம்ப அப்படியே படபட நடிச்சுக்கும். என்ன அவாத்தில் பேசுறது இவாத்தில் காதில் விழும். அவள் என்னெல்லாம் பேசிக்கிறான், அவாத்தில் பார்த்தா எத்தனை வீடு வாங்கியிருக்கேங்கிறா, கார் வாங்கியிருக்கேங்கிறா, பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்கேங்கிறா, இதெல்லாம் காதில் விழுந்துட்டே இருக்குது. விழ இவாளுக்கு அடிச்சுக்கிறது. ஏன்னா பொறாமை. ஏன்னா அவள்கிட்ட எப்படி இருக்கே, நம்மள்கிட்ட இல்லையே, நம்ம கார் வச்சுக்கலையே, நம்ம பங்களா வச்சுக்கலையே, நம்மள்கிட்ட எத்தனை வீடு இல்லையே, எத்தனை பேங்க் பேலன்ஸ் இல்லையே, நமக்கு மனசில் அடிச்சுக்கிறது. அதுதான் சொல்லலாம்.
அதனால் அவளோட செழிப்பை பார்த்து யாரெல்லாம் பொறாமை கொள்கிறானோ அவன் மகாபாவி. அவனவன் செய்த வினையை முன்னிட்டு அவனவனுக்கு தீமை உண்டாகிறது. யாரெல்லாம் என்னென்ன அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ, எவ்வளவு கிடைக்கிறதோ, என்ன கிடைக்கிறதோ அவள் செய்த பாப புண்ணியத்தினால் அவளுக்கு கிடைக்கிறது. அதனால் இதை நினைத்து நாம் பிறரிடம் பொறாமை கொள்வது நியாயம் அல்ல. அதனால் மற்ற வாழ்க்கை போய் நம்ம பொறாமையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அவளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஏன்னா அவள் செய்த பாப புண்ணியத்தினால் அவளுக்கு கிடைக்கிறது. முற்பிறவியில் அவள் நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பா, அவளுக்கு நிறையா கிடைச்சிருக்குமா இருக்கும். சில பேருக்கு பணங்காசுலாம் நிறையா இருக்கும். ஏன்னா அவளுக்கு மற்றவாளை பார்த்து அவளோட செல்வ நிலையை பார்த்து மனசில் பார்த்து பொறாமை கொள்கிறாளே தவிர அவளுக்கு வேறு வேறு என்னென்ன துன்பங்கள் இருக்குது, வேறு வேறு என்ன மனநிலை இருக்குதுன்னு இவளுக்கு தெரியாது. சில பேருக்கு பணங்காசெல்லாம் நிறையா இருந்தால் கூட அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? சில பேர்கிட்ட பணங்காசெல்லாம் இருக்காது, அவளால் நிம்மதியாக இருப்பா, பணங்காசு இல்லாமல் இருப்பாள். அப்படிலாம் இருக்கும். அதனால் மங்களாசாதனம் செய்ய வேண்டிய விஷயத்தில் தீங்கு நினைத்தால் என்றது உண்டு. அதனால் மங்களாசாதனம் பண்ணத்துக்கு என்ன பண்ணன்னு கேட்டால் விஷயத்தில் தீங்கு நினைத்தால் என்றது உண்டு. அதனால் சாதுக்களிடத்தில் நாம் ஒரு குற்றம் செய்தால் அதனால் ஏற்படும் விளைவு செய்பவனுக்கு தான். சாதுக்கள்கிட்டலாம் போய் நம்ம ஏதாவது ஒரு குற்றம்லாம் பண்ணோன்னா அது செய்தவனுக்கு தான். அதனால் பாவம். அதனால் சில பேருக்கெல்லாம் சில பேர்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரியவாள்லாம் சொல்லுவோம். மற்றவாள்லாம் நம்ம திட்டினோன்னு என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த திட்டினவனுக்கு போய் சேராது. யார் திட்டினாலும் அவளுக்கு தான் அந்த பாவம் சேரும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒருத்தர் திட்டுறதுனால இந்த திட்டுறது போய் அவனை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம திட்டுறோம் இல்லையா? அதனால் அந்த திட்டுறது யாரை போய் சேரும்னு கேட்டால் அவனை போய் சேராது. ரோட்லேயே பார்க்குறோம். ரோட்டில் பார்க்கும்போது நம்ம டாக்ஸியோ இல்லை ஒரு வண்டியிலையோ போகிறோம். ஏற்ற மாதிரி ஒருத்தவன் குறுக்க ஓடி வேகமாக ஓடுறான், இல்லை குறுக்க ஒரு சைக்கிள் வருது, ஏதாவது ஒரு ஆட்டோ ரிக்ஷா வருதுன்னு இந்த காரில் இருக்கிறவன் கார் ஓட்டுறோம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வாயில் வந்தபடிலாம் திட்டுவான். அதனால் திட்டுறது யாரை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த யார் திட்டுறானோ அவனை தான் அஃபெக்ட் பண்ணுது. அங்கே ரோட்டில் போகிறானே அவனுக்கு ஏதாவது காலை விழுந்திருக்குமா, அவன் காதில் ஏதாவது அவனுக்கு ஏதாவது அதனால் ஏற்பட்டிருக்குமா, அப்படிலாம் கிடையாது. அதனால் அந்த விளைவு யாருக்குன்னு கேட்டால் செய்பவனுக்கு தான் உண்டாகும். அதனால் ஒருவருக்கு கேடு நினைப்பவன் நிச்சயமாக கெடுவான் என்பதில் கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவார் இல்லையா? அதனால் சந்தேகமில்லை. அதனால் பிறருக்கு தீங்கை தனது உடலால் செய்யக்கூடாது என்பது மாத்திரமில்லை. அதனால் சில பேருக்கெல்லாம் உடலால் மாத்திரம் அடிக்கிறது கொள்வது அந்த மாதிரி தீங்கெல்லாம் செய்யக்கூடாது மாத்திரம் இல்லாமல் மனதாலும் நினைக்கக்கூடாது. தீங்கு மனசால கூட நினைக்கக்கூடாது. மற்றவாளுக்கு தீங்கு பண்ணணுங்கிறது நம்ம மனசால கூட நினைக்கக்கூடாது. பகைவனிடத்திலும் கூட துவேஷத்தை பாராட்டாமல் இருக்க வேண்டும். ஒரு பகைவன் இருக்கான்னு கேட்டால், ஒரு எதிரி இருக்கான்னு கேட்டால், எனிமி இருக்கான்னு கேட்டால் அவனுக்கு மேலே அவனுக்கு துவேஷத்தை பாராட்டாமல் அவனுக்காக நன்மையே செய்ய வேண்டும். அதனால் போகிறான் ஏதோ அவன் தெரியாமல் பண்ணிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவேஷத்தை காட்டாமல் அவனுக்கு நன்மையை செய்ய வேண்டும். அக்காரியங்களை செய்தாலும் மனதால் நினைத்தாலும் அதன் விளைவை சீக்கிரத்தில் அடைந்து விடுவான். அதனால் தப்பாக செஞ்சான்னு அதனால் ஏற்படக்கூடிய பலனை சீக்கிரம் அடைந்து விடுவான். இவன் செய்யும் பாப புண்ணியத்திற்கு தக்கவாறு 3 வருஷம் 3 மாதம் 3 பட்சம் 3 தினங்கள் என்கிற விதத்தில் பலனை அடைந்து விடுவான். செய்யக்கூடிய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்கோ அதுக்கு உடனே இம்மீடியட்டாக எஃபெக்டாக கிடைக்கும் இல்லையா? அதனால 3 வருஷத்தில் கிடைக்கும், சில சமயம் 3 மாதத்தில் கிடைக்கும், 3 பட்சத்தில் கிடைக்கும், 3 தினங்களே கிடைக்கும் என்று அதனோட பலனை அனுபவிப்பான் என்று சொல்கிறான் சாஸ்திரத்தில். அப்படி பகவானை துவேஷிப்பவன் நாக்கில் குஷ்டரோகம் வரும். சில பேர்லாம் பகவானை துவேஷம் பண்ணுவா இல்லையா? நாஸ்திகர்கள் சில பேர் மனதால் நினைப்பான், நிஜமாவே துவேஷம் பண்ணுவானான்னு தெரியாது. சில பேர் நிஜமாவே துவேஷம் பண்ணுறா இல்லையா, அவளோட நாக்கில் குஷ்டரோகம் வந்துவிடும், அவன் குருடனாகி விடுவான். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதனால இப்படி பல வகையால் துவேஷிப்பவனுக்கு நற்கதி இல்லை என்று தெரிந்தும் கம்சன் என்ன பண்ணான்னு கேட்டால் எம்பெருமானிடத்தில் பகைமையை காட்டினான். அதனால பல வகையாக திட்டுறான் இல்லையா, பல வகையாக தீமையெல்லாம் பண்ணான் எம்பெருமானுக்கு, கண்ணனுக்கு. அப்படி பண்ணால் கூட நற்கதி இல்லைன்னு தெரிந்தும் தனக்கு நற்கதியெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட அவன் எம்பெருமானத்தில் பகைமையை காட்டினான். தன்னுடைய தீய செயல்களை தன்னையே பாதிக்கும் அல்லவா? அதனால இவன் அனுப்பப்பட்ட அசுரர்கள் அனைவரும் மாண்டனர். அதனால ஒரு தீய சக்தி அமைச்சான்னு அந்த தீய சக்தியால் என்னாகும் தெரியும் அவனுக்கு. அதனால இவன் அமைச்ச தீய சக்திகள்லாம் மாண்டு போயிட்டார்கள். அப்படிப்பட்ட இவனுக்கே இதெல்லாம் தெரியும். ஏன்னா இவனுக்கு இந்த பிறவியில் இந்த மாதிரி இருக்கணும்னு அவன் தானே கேட்டுட்டான் இல்லையா? அதனால பெருமாள்கிட்ட போய் கிடைக்க போகிறான். ஆனாலும் அவன் அந்த கம்சனாக இருக்கிறதுனால பெருமாள்கிட்ட பகைமையெல்லாம் காட்டினாலும் அவனுக்கு தீங்கெல்லாம் ஏற்படும் தெரிஞ்சே கூட அவன் பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சே அப்படி பகைமையெல்லாம் காட்டினான். அதனால பார்த்தா இவனால் அனுப்பப்பட்ட அசுரர்களெல்லாம் அனைவரும் மாண்டனர். அதனால தான் தீங்கு நினைந்த அப்படிப்பட்ட தீங்கு நினைச்சான். அதனால தீங்கு நினைக்க கூடாதுங்கிறதுக்கோசம் முதல்ல சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட கம்சன் என்ன பண்ணான்னு கேட்டால் தீங்கு நினைச்சான். அதனால அவன் அமைச்ச எல்லா அசுரர்கள்லாம் மாண்டு போனார்கள்.
கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. கருத்தை பிழைப்பித்துன்னா கம்சனையும் அழிக்க எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டால் மதுரைக்கு வந்தான். அக்ரூரரும் கம்சன் கண்ணனை தனுர்யாகத்துக்கு அந்த கதையை சொல்லாராம். தனுர்யாகத்துக்கு அழிச்சுன்னு வர சொல்லாராம். கம்சன் என்ன பண்ணான்னு கேட்டால் அக்ரூரை கூப்பிட்டாராம். அவனை பார்த்து தனுர்யாகத்துக்கு அழிச்சுன்னு வர சொல்லி கண்ணனையும் பலராமனை அழிச்சுன்னு வர சொல்கிறான். அப்போது எப்படியாவது பலராமனையும் கண்ணனையும் அழைத்து வர வேண்டும் என்று குவலையாபிடம் என்கிற யானைகள் மூலம் மல்லர்களை கொண்டு அவர்களை அழித்து விடுவேன். அவனோட ஐடியெல்லாம் போட்டிருக்கான். அதனால் பூதனை அமிச்சான், சகடாசுரன் அமிச்சான், ஒருத்தரை அமிச்சு பல விஷயங்களில் அமிச்சு ஒன்றும் நடக்கலை. சரி, இந்த ஐடியாவில் என்ன பண்ணான்னு கேட்டால் குவலையாபிடம் என்ற யானை மூலமாக, ஏன்னா சின்ன குழந்தைகள் இல்லையா, பெரிய மல்லர்கள்லாம் கூப்பிட்டு மல்யுத்தத்திற்கு இவாளை கூப்பிட்டு இவாளோட சண்டை போட்டோடனே அதனால் அவளை அழிச்சு விடுவேன் என்று அவன் ஐடியாலாம் போட்டிருக்கான். அதனால் ஆயர் குலத்தில் இருந்து வந்த கண்ணன் பொறாமை கொண்ட கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றானாம். அதனால் அப்படிப்பட்ட பொறாமையோடு இருக்கக்கூடிய கண்ணனோட வயிற்றிலே நெருப்பென் கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. அதனால் கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றானாம். அவன் குவலையாபிடத்தையும் அழித்தான். அதுபோல கம்சன் மூலமாக நம் கண்ணனுக்கு என்ன தீங்கு நேரிடுமோ என்று அவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்படிப்பட்ட இவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னா, கம்சன் மூலமாக இப்படிப்பட்ட கண்ணனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று ஆயர்கள், ஆய்ப்பாடி பெண்கள், வசுதேவர் முதலியவர்கள் சோகப்பட்டார்கள். இவாளெல்லாம் பார்த்தா இவாளுக்கெல்லாம் ரொம்ப சோகம். இப்படிப்பட்ட கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று மனசில் அவளெல்லாம் சோகப்பட்டார்களாம். அந்த சோக அக்னி தான் கம்சன் உதரத்தில் வைக்கப்பட்டு அவனை கொண்டு விட்டதாம். அப்படிப்பட்ட இவாளெல்லாம் பட்ட சில பேர்லாம் வயிற்றெறியதுன்னு சொல்லுவா இல்லையா, அதனால் இவாளை பார்த்து நமக்கு வயிற்றெறியறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் இவள் என்ன பண்ணான்னு கேட்டால், இவாளும் கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று கம்சன் மேலே அப்படி வயிறு எரிந்தார்கள். எரிஞ்சோடனே அப்படிப்பட்ட அக்னி என்ன பண்ணின்னு கேட்டால், இவாள்கிட்ட இருக்கக்கூடிய அக்னியெல்லாம் போய் என்ன பண்ணித்தான், அந்த கம்சனோட உதரத்தில் போய் ரத்தத்தில் போய் வைக்கப்பட்டு அவனை கொண்டு விட்டதான். அதனால் நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். கம்சன் உனக்கு பகைவன், பல தீமைகள்லாம் பண்ணியிருக்கான். கம்சன் யாருன்னு கேட்டால் அவனுக்கு ரொம்ப பகைவனாக இருக்கணும்னு தானே வந்திருக்கான் இல்லையா. அதனால் பார்த்தா அந்த பகைமையில் பல தீமைகள்லாம் பண்ணான். அவனது பாவத்தை அழித்து அவனுக்கு நற்கதி பெறவும் செய்தான். அதனால் அவனோட பாவத்தெல்லாம் அழித்து அவனுக்கு நற்கதியும் பெற செய்தான் என்றால் நீ நெடுமால் அல்லவோ. அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. அவனை புகழும்போது சொல்லலாம், அப்படிப்பட்டவன் அந்த கண்ணன். நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை எரித்து வந்தோம். நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டான், இந்த நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் கேட்க வந்திருக்கோம். அதெல்லாம் ஆயர்குல மக்களுக்காக கேட்க வந்திருக்கோம். நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால், உன்னை அரித்தித்து வந்தோம். பின்னாடி உன்னையே அரித்தித்து வந்தோம் சொல்லுவார். அதனால் ஆண்டாள் இங்கே ஒருத்தி மகனா என்று ஆரம்பித்து உன்னை அரித்தித்து வந்தோம் என்று சொல்கிறபடியால் இவளுக்கு கண்ணனிடத்தில் அதிகமான அபினிவேசம் காட்டப்படுகிறது. உன்னை அரித்தித்து வந்தோம் சொல்லத்தினால ஆண்டாளுக்கு கண்ணனிடத்தில் ஜாஸ்தி பிரியம் ஏற்பட்டிருக்கிறது காட்டப்படுகிறது. எம்பெருமானை அடைய பாக்கியம் செய்தவர்களுக்கே கிடைக்கும். அதனால் பெருமாள் அடையணும்னு கேட்டு யாருக்காவது இந்த மாதிரி பாக்கியம்லாம் செஞ்சால் தான் கிடைக்கும் இல்லையா. அதனால் பக்தி என்பது முன்பிறவியில் பல வேள்விகளை செய்திருக்க வேண்டும். பக்தி பண்ணணும்னு கேட்டால் முன்னாடி பிறவியில் பல வேள்விகள்லாம் பண்ணியிருக்கணும். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்திருக்க வேண்டும். பெரியவாளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் நிறைய பணிவிடைகள்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா, சேவை பண்ணியிருக்கணும். அவளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கணும். பல நோன்புகளை அனுஷ்டித்திருக்க வேண்டும். பல நோன்புகளை இந்த மாதிரிலாம் பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்கணுங்கிறாலாம். பல நோன்புகளை அனுஷ்டித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் பலருக்கும் கிடைக்காத பல கஷ்டங்களை அகற்றக்கூடிய பக்தி கிடைக்கும். பக்தி கிடைக்கணும், சாதாரண பக்தி கிடைக்காது. இதெல்லாம் பண்ணியிருந்தால் நமக்கு பக்தி ஈஸியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பல கஷ்டங்கள்லாம் அகற்றக்கூடிய பக்தி கிடைக்கும். பக்தர்களின் அழுக்கை களைந்தவனும் நன்மையை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்தில் பக்தி உனக்கு. அதனால் அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடிய தன்னையே கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்தில் பக்தி உனக்கு. அதனால் பக்தர்களின் அழுக்கை களைந்தவன், அப்படி தன்னையே கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்தில் பக்தி உனக்கு. அதனால் உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை அரித்தித்து வந்தோம் சொல்லலாம் என்பது பொருள். திருப்பி சொல்லலாம். அதனால் உன்னை அரித்தித்து வந்தோம். அடுத்தது உன்னையே அரித்தித்து வந்தோம். கணவன் நல்லடத்தையற்றவன்,
ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும் இல்லையா? அதனால் ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கா. கணவன் நல்நடத்தையற்றவன், முதிர்ந்தவன், தௌர்பாகியன் உடையவன், அறிவில்லாதவன், ரோகமுள்ளவன், பணமில்லாதவன், இவ்வாறு அவனுக்கு பல விஷயங்கள் இருந்தால் கூட அவனை விட்டு திரஸ்கரித்து என்னிடம் வருவது தகாத செயல். அதனால் இது பெண்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். அதனால் அப்பொழுது அந்த பெண்கள் கண்களின் தாரை தாரையாக நீரை பெருக்கிக் கொண்டு நாங்கள் பக்தர்களாக உன்னிடம் வந்திருக்கோம். கண்ணன் சொல்லலாம் அப்படியெல்லாம் கரெக்டு. நீங்களாம் என்னையே அரித்து வந்திருக்க. நீங்களாம் பெண்கள், நீங்கள்லாம் கணவன் நல்ல அற்றவன், முதிர்ந்தவன், எப்படி இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தால் கூட அவனை விட்டுட்டு வருவது கரெக்டு கிடையாது. அதனால் இது பெண்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். அதனால் அந்த பெண்கள் கண்கள் பார்த்தா இதெல்லாம் சொன்னோடனே அவளோட அந்த பெண்கள் கண்களில் பார்த்தா தண்ணீர் அதாவது நிறையா வருதான். என்னன்னு கேட்டால் அப்படிலாம் நீ நினைக்கிறது தப்பு. நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் பக்தர்களாக உன்னிடம் வந்திருக்கிறோம். நீ யசோதையின் பிள்ளை என்று. அதனால் நீ யசோதையோட பிள்ளை மாத்திரம் கிடையாது, சகல பிராணிகளுக்கும் அந்தராத்மா. நீ யாருன்னு கேட்டால் யசோதைகளுக்கு பிள்ளைன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? நீ தேவகிக்கு பிறந்து யசோதையோட வளர்ந்து நிற்க. நீ யசோதைக்கு மாத்திரம் பிள்ளைன்னு நினச்சி நிற்காத. எங்களுக்கும் பார்த்தா சகல பிராணிகளுக்கும் நீ அந்தராத்மா. நீ எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சிருஷ்டிச்சவன் நீ தான். அதனால் நீ சகல பிராணிகளுக்கும் அந்தராத்மா. உலகத்தை ரட்சிப்பதற்காக இங்கு வந்துள்ளாய். அதனால நீ உலகத்தை ரட்சணம் பண்ணுறதுக்கோசம் நீ வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் அறிந்துள்ளோம் கண்ணா. அதனால் எங்களுக்கெல்லாம் தெரியும் எதற்கோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நாங்கள் பக்தர்களாக வந்திருக்கோம். அதனால பர்த்தா, புதல்வன், பந்துக்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் எங்களுக்கு உபதேசம் செய்தா. அதனால நீ என்ன பண்ற, இவாளெல்லாம் பின்தொடரணும் சொல்லிட்டு எங்களுக்கு உபதேசம் எல்லாம் பண்ற. இது உண்மை, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நாங்களும் அவ்வாறு நினைத்தே இங்கு வந்தோம். நாங்களும் அதனால் நீ சொல்ல மாதிரி நாங்கள் தப்பாலாம் வரல. நாங்களும் அவ்வாறு நினைத்தே வந்தோம். அதனால் ஜெகத்பதியாக விளங்கும் நீ அல்லவோ எங்களுக்கு பதி. அதனால் எல்லாருக்கும் பதியாக இருக்கக்கூடியவன் நீ தான். அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் எல்லாமே இருக்கிறது நீ தான். அதனால் ஜெகத்பதியாக விளங்கும் நீ அல்லவோ எங்களுக்கு பதி. அதனால் உன்னை தவிர மற்றவர்களை பதியாக வரித்தால்தான் எங்களுக்கு தோஷம் ஏற்படும். அதனால் உன்னை விட்டுட்டு நாங்கள் மற்றவாளை போய் பதியாக நினைச்சாதான் எங்களுக்கு தோஷம் ஏற்படும். அதனால் நீ சொல்ல மாதிரி தோஷங்கள்லாம் எங்களுக்கு ஏற்படாது. அதனால் உன்னையே அரித்தித்து வந்தோங்கிறாளாம். பர்த்தாவுக்கு பணிவிடை செய்தல் பெண்களுக்கு முக்கிய தர்மம் என்று சொல்லி உன் தாயார் என்ன பண்ண பெருமாளை திருப்பி கேட்குறாவா. அதனால் பர்த்தாவிற்கு பணிவிடை செய்யணுங்கிறதெல்லாம் கரெக்டு. பெண்களுக்கு முக்கியம்னு தர்மமெல்லாம் சொல்லி எங்களுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுறேன். உன்னோட தாயான கௌசல்யே உன் தந்தையான் தசரதனுக்கு பணிவிடை செய் என்று சொன்னாய். காட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டேன் என்றாய். அதனால் என்ன பண்ணனே, உன் தாயான கௌசல்யே உன் தந்தையான் தசரதனுக்கு பணிவிடை. அதனால் கௌசல்யா கேட்டேன், நானும் காட்டுக்கு வரேன்னு கேட்டான். அதனால் உன் பர்த்தாவுக்கு போய் பணிவிடை செய்யணும்னு சொன்னான். காட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டேன் என்றான். பர்த்தா சிருஷ்டியை பெண்களின் தர்மமாகபடியால் அதுவே காரணமாக கொண்டு என்னை உன்னிடம் அழைத்து செல்ல வேண்டானாம். அதனால் நாங்கள்லாம் என்னன்னு கேட்டால், நாங்கள்லாம் உன்னோட பத்தினிகள் இல்லையா? அதனால நாங்கள்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அதனால பர்த்தாவுக்கு சிருஷ்டியை பண்ணுவது இந்த பெண்களோட தர்மமானபடியால் அங்கே நீயே தான் தர்மத்தெல்லாம் சொல்லியிருக்க. அதனால் அப்படி இருக்கிறதுனால நாங்கள்லாம் உன்னோட பத்னிகளாக இருக்கிறதுனால எங்களை நீ அழைத்து செல்ல வேண்டாமா என்று பாடுகிறாளாம். அதனால் உன்னையே அரித்து வந்தோம் என்று திருப்பி சொல்ல. அதனால் ஒரு சமயம் புல்லாங்குழல் கண்ணன் நடுரவில் பிருந்தாவனத்தில் புல்லாங்குழலாம் ஊதுறான். அதனால் பெரியாழ்வார் பாசுரத்தில் 10 பாசுரம் அனுபவித்தோம். அப்போது இதை கேட்ட ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கண்ணன் பிறந்தோடனே ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஓடுவார். அப்படிலாம் ஓடுவார், அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணன் பிறந்தோடனே ஓடுவார் இல்லையா? அதனால் இந்த இடத்துலையும் பார்த்தா புல்லாங்குழல் சத்தம் கேட்கறது. இதை கேட்டோடனே ஆயர்பாடி பெண்கள்லாம் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அறியாமல் இவன் புல்லாங்குழல் இசையில் ஈடுபட்டு பெற்றோர்களை மதியாமல் இவனிற்கும் வந்து சேர்ந்தார்களாம். அந்த புல்லாங்குழல் இசையில் மயங்கி போயிட்டான். அப்போ பெற்றோர்கள்லாம் இருக்கிற இடத்த கூட மறந்து போயிட்டாலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம். பால் கறப்பவர்களாம் என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த செயலை அப்படியே விட்டார்கள். மாடு கறந்து நிற்கவுடனே இந்த புல்லாங்குழல் சத்தம் கேட்கறது அப்படியே விட்டு போயிட்டாலாம். அடுப்பில் வைத்த பாலையும் பொங்கிவிடமே என்ற எண்ணம் இல்லாமல் இவனிடம் வந்து சேர்ந்தனர். அதனால் அடுப்பில் பால்லாம் வச்சிருப்பா. சில பேர்லாம் அடுப்பில் பால் வச்சுட்டோம் டெலிஃபோன் பேச ஆரம்பிச்சிடுவா, மொபைலில் பேச ஆரம்பிச்சிடுவா. இல்லை வேறு ஏதோ யாரோடைய பக்கத்து வீட்டுக்காரோட பேசுவாளோ, இல்லை வாசலில் வந்தவாளோட பேசுவாளோ, வேறு ஏதோ விஷயங்கள்லாம் நடக்கும். அடுப்பில் பால் பொங்கி வழியும். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் புல்லாங்குழல் இசையில்
வைத்த பாலையும் பொங்கிவிடும் என்கிற எண்ணம் இல்லாமல் இவரிடம் வந்து சேர்ந்தனர். அப்புறம் மாமியார் மாமனார் கணவர் இவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களும் அவற்றை மறந்தனர். இவெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கணவர்களுக்கெல்லாம் ஏதாவது காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருப்பா, ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பா. திடீர்னு புல்லாங்குழல் சத்தம் கேட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாலாம். தன் மடியில் அமர்ந்து பால் பருகும் குழந்தையும் கீழே உதறிவிட்டு அவனை நாடி சென்றான். குழந்தையெல்லாம் பால் கொடுத்துருக்கான். பெண்கள்லாம் இந்த சத்தம் கேட்டோடனே அந்த குழந்தைய அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டாலாம். அப்படிப்பட்ட இந்த இசையில முழங்கி போஜனம் செய்பவர்கள் கையிலும் வாயிலும் அன்னத்தோடு வந்தனர். போஜனம் செய்வாள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் சாப்பிட்டுன்னு இருக்கா. பாதி பேர் தட்டில் சாப்பிட்டுன்னு இருக்கா. புல்லாங்குழல் சத்தம் கேட்டோடனே அந்த போஜனத்தை சாப்பாடோடு பாதி கையில் வாயிலும் பாதி சாப்பாடு வாயில் இருக்கு, பாதி கையில் இருக்கு, அப்படியே ஓடுறாளாம். அவர்கள் செய்யும் செயலை மறந்து கண்ணனிடம் ஓடி வந்தார்கள். அதனால அவளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட கண்ணனோட இசையில மயங்கி அப்படி வந்தாளாம். அதனால உன்னை எரித்து வந்தோம், அப்படி நாங்களாம் வந்திருக்கோம். இவ்வாறு இவர்கள் ஓடிவரதை பார்த்த கண்ணன் சொல்லானாம், இப்படிலாம் ஓடி வரக்கூடாது. இவர்களை பார்த்து இரவு பயங்கரமானது. ஏன்னா ராத்திரிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாதி ராத்திரியில் ஓடி வரலையா சத்தம் கேட்டு, புல்லாங்குழல் சத்தம் கேட்டு அப்படியெல்லாம் ஓடி வரக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாதி ராத்திரியில் போகாதுங்க, வெளியில் போகாதுங்க. அங்கே ரொம்ப துஷ்ட விலங்குகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி பட்சிகள்லாம் இருக்கும். நிறைய ஆற்றுல எல்லாம் பாதி ராத்திரியில் போகிறவாள்லாம் சொல்லுவா, பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால கண்ணனை சொல்லலாம், இவாளெல்லாம் பார்த்து பிராணிகள் வசிக்கும் காடு, இங்கே நீங்கள் வருவது உச்சிதமில்லை. அதனால தாய் தந்தை கணவர் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று வீட்டில் இருக்கிறவாளும் திடீர்னு வீட்டில் சொல்லிக்காமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டேன். அடுத்து பேப்பரில் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிருவா இல்லையா, வீட்டில் காணும், இவர்களெல்லாம் காணவில்லைன்னு சொல்லி ஃபோட்டோலாம் போடுவா பாருங்க. அப்படிலாம் உங்களோட ஃபோட்டோலாம் வந்துடும். அதனால அவெல்லாம் தேடுவா. அதனால இது சாகசமான செயல். நீங்களா சாகசம் நினைச்சதே ஓடி வரக்கூடாது. அப்படிப்பட்ட சாகசமான செயலாம் செய்யாதீங்கோ. அதனால சிறுவீரல்கள் தடவி பரிமாற செங்கோட செவ்வாய் கொப்புளிக்க குருபெயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவழ்ந்திறங்கிச் செய்ய செவியாட்டகில்லாமே என்று பெரியாழ்வார் புல்லாங்குழல் 10 பாசனம் சொன்னோம் இல்லையா. அதில் திரண்டழு தழை மழை முகில் வண்ணன் செங்கமல மரச்சூழ் வண்டினம் போலே சுருண்டிரண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மரண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லம் கடைவாய் வழி சோர இரண்டும் பாடம் துலங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. சிறுவீரர்கள் தடவி பெறுமாறு அந்த 10 பாசுரத்தில் விசேஷமாக அதுதான் பெரியாழ்வார் அனுபவித்த பாசுரங்கள். அப்படி 10 பாடல்கள் கண்ணனுடைய வேங்குழல் இசையை சிறப்பை விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால் அப்படி வந்திருக்கானோம். அதனால என்னன்னு சொல்றான்னு கேட்டால், நாங்கள்லாம் வந்திருக்குதுன்னா உன்னை அரித்தித்து வந்தோம். அதனால நாங்கள்லாம் உன்னை அரித்தித்து வந்தோம் சொல்லிட்டு எப்படி அவனோட புல்லாங்குழல் இசையில் ஓடி போறாளாம். அதனால உன்னிடத்தில் பறை அரித்தித்து வந்தோம், நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால், நாங்கள்லாம் உன்னிடத்துல பறை அரித்தித்து வந்தோம், உன்னை அடைவதற்காக நாங்கள் இங்கு வந்தோம். உன்னை அடைவதற்காக உன்னோட திருமுக மண்டலத்தை பார்க்கணும், உன்னோட கடாட்சம் எங்கள் மேல் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். நோன்புக்கு வேண்டிய கேட்க நாங்கள் வரவில்லை. அதனால நீயாக கொடுத்தால திருப்தியாக செல்வோம், நாம் பெறுவோம். அதனால நாங்கள்லாம் நோன்பிற்கு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். நீ கொடுத்தேன்னு வாங்கிட்டு போகிறோம். அதனால முதல்ல முக்கியமான நோன்பு இது ஒரு வியாஜம்தான். அதனால இது நோன்பிற்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறதுலாம் ஒரு வியாஜம். அதனால் நீயாக கொடுத்தாக திருத்தக்க செல்வம் யாம் பாடுவோம். அதனால நோன்பிற்கு வேண்டிய கேட்க நாங்கள் வரல, நீயாக கொடுத்தான திருத்தக்க செல்வம், அதனால யாம்பாடி. அப்படிப்பட்ட பரைதரதியாக திருத்தக்க செல்வம் சேவகம் சேவகம் யாம்பாடின்னு பாகவத் ஆச்சாரிய ஆராதனத்திற்கு அனுகுணமாக சம்பந்தம் செல்வம் எப்படி இருக்கணும்னு கேட்டேன். அப்படிப்பட்ட செல்வமாக இருக்கணும்னு கேட்டால் பாகவத ஆச்சாரிய ஆராதனத்திற்கு அனுகுணமான சம்பந்தம் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட செல்வம் நிறைய தனத்தை திரட்டி இருக்கலாம். நிறைய பணங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தா பேங்க்ல பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, நிறைய கோடிக்கணக்கில் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. இருந்தால் கூட அது பகவான் தான் ஆச்சாரியன் தான் விஷயத்தில் உபயோகப்படாமல் இருந்தால் அது திருத்தக்க செல்வமாக, அப்படிப்பட்ட செல்வம் உயர்ந்த செல்வமாக ஆகாது. எப்படின்னு கேட்டால் அது பாகவத கைங்கரியத்திற்கும் ஆச்சாரிய கைங்கரியத்திற்கும் உபயோகப்படாமல் இருந்ததுன்னா அது உயர்ந்த செல்வமாகாது. அதனால அது தக்க செல்வமாகாது. அதனால சேவகம்னா உனது செல்வம் வீரியம் இவைகளை பாடினார். அவனோட செல்வம்னா அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள், சௌசீல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெருமாளோட. அப்படிப்பட்ட உனது செல்வம் வீரியம் இவைகளை பாடினார்கள். அனாவிருத்த தானாக இவைகளிடம் பாடினாலும் என்ன ஆகுன்னு கேட்டால்
அனாவிருத்தம் தானாகவே விலகிவிடும். அதனால் கஷ்டங்கள்லாம் தானே விலகிவிடும். விடாய் தீர கங்கா ஸ்நானம் செய்தால் பாபம் தானாக போய்விடும் அல்லவா. அதனால் பாபங்கள்லாம் போகணும்னு கங்கா ஸ்நானம் பண்ணால் தாவங்கள்லாம் தானே போயிடும் இல்லையா. அதனால் நாம சங்கீர்த்தனம் பாடினோன்னா, நம்ம பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பாடினோன்னா எல்லாமே விலகிவிடும் சொல்லாலாம் இங்கே. அதனால் யாம் பாடி, அதனால் பாடிங்கிறதுக்கு பாடிப்பறை கொண்டு யாம் பாடி, நிறைய இடத்துல பாடி பாடின்னு சொல்லுவோம் இல்லையா. பகவானோட குணாதிசயங்களை, அவனோட குணங்களை பாடுகின்றார்கள். யாம் பாடினா பக்தி புரஸ்சரம் ஸ்வயம் பிரயோகமான உனது கைங்கரியத்தை கானத்துடன் செய்கிறோம். உனது கைங்கரியத்தை நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டால் கானம் பாட்டு மூலமாக நாங்கள் செய்கிறோம். சில வேலைகள்லாம் செய்யும்போது இப்போ வயலில் பார்க்குறோம். வயல்லாம் பார்க்கும்போது அந்த நெல் நாற்று நடுறதோ நெல் அறுக்கிறதோ பார்த்தா அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பாடிட்டு அந்த வேலையெல்லாம் செய்வா. அவளுக்கு களைப்பு வராது. அதனால் உன்னோட பக்தி புரஸ்கரம் ஸ்வயம் பிரயோகமான உனது கைங்கரியத்தை, உன்னோட செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் நாங்கள் கானத்தோடு செய்கிறோம். அதனால் அதில் எம்பெருமானுக்கு அதிக பிரீதி உண்டாகும். அதனால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னா துக்கம் அகல வேண்டும். ஏன்னா எங்களுக்கு என்ன துக்கம், உன்னை அடையலை, உன்னை பார்க்கல, அப்படிப்பட்ட துக்கம் தான் எங்களுக்கு. வேற துக்கங்கள்லாம் வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இவ்வளோ செல்வம் வேணும், அந்த செல்வம் வேணும், அதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட துக்கம் அகல வேண்டும், சுகமும் வேண்டும். அதனால் துக்க நிவர்த்திக்கு மாத்திரம் போதாது, நோய்கள் உள்ளவன் அதை அகற்ற மருந்துண்டான் வியாதியும் நீங்கியதுன்னு சொல்லணும். அதனால் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் அதுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டு அவனுக்கு வியாதியெல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லணும். ஆனாலும் நடமாட முடியாமல் தவிப்பான். அதனால் மருந்தெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு வியாதியெல்லாம் நீங்கியது. ஆனாலும் பார்த்தா நடமாட முடியல. அதற்கு ஆரோக்கியம் வேண்டும். நடமாட முடியணும்னா ஆரோக்கியம் வேண்டும். அதனால் நாம் எம்பெருமான மழைக்கெல்லாம் புகுந்தால் துக்கம் அழிந்து விடுகிறது. அதனால் அப்படி துக்கம்லாம் அழிந்து ஆரோக்கியம்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி விசேஷமாக அவன் மங்களாசாசனம் பாடி அவனோட குணத்தை பற்றி பேசுகிறாளாம். அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து அவனை செவியுற்ற கண்ணன் சந்தோஷம் கேட்டோடனே அவனை பற்றி அவனுடைய மதுரமான குணங்களை கீர்த்தனை செய்து ரொம்ப அவனோட பிறப்பை பற்றி பேசுகிறாளாம் இந்த பாசுரத்திலே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. கூப்பிடுறா, கண்ணனை பார்த்து கூப்பிடுறா. நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்து வந்தோம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாய். அதனால அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து நாங்கள்லாம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து சந்தோஷப்பட்டு வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவா நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம் சொல்லி வந்த விஷயத்தை சொல்லியாச்சு. அடுத்த பாசுரத்திலே மாலேமணி வண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்சு சந்நியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே, சாலப்பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலிநிலையாய் அருளேலோரம்பாவாய். முதல்ல கண்ணனை பார்த்து விசேஷமா கூப்பிடாளாம். மாலே மணிவண்ணா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் சொல்றா இல்லையா. ஒரு பாசுரத்திலே மகனை பற்றி முதல்ல பாடுறா இல்லையா. அப்படி முதல்ல சில பேர் சோஸ்திரங்கள்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் ரொம்ப விஷயத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி கண்ணனை முதல்ல இவாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டு சொல்லி நாங்கள்லாம் வந்திருக்கோம், எதுக்கோசரம் வந்திருக்கோம்னு சொல்லியாச்சு. அடுத்தது லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. ஏன்னா சாதாரண வாயால் சொன்னால் போகாது இல்லையா. அதனால் என்னெல்லாம் வேணும் எங்களுக்குன்னு சொல்லி லிஸ்டெல்லாம் கொடுக்குறாலும் அடுத்த பாசுரத்தில். அதனால் அந்த மாலே மணிவண்ணா பாசுரத்தை நாளைக்கு மேற்கொண்டு பாசுரம், ஏன்னா ஒரு பாசுரம் தான் சொல்ல முடியாது. ஒரு பாசுரம் 1.25 பாசுரம் போன பாசுரத்தை கொஞ்சம் பாக்கி இருந்து சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாசுரம் தான் சொல்லியிருக்கேன். 1 மணி அவகாசத்தை அப்படி தான் முடியாது. பரவாயில்ல, என்ன 2-3 நாள் 4 நாள் எடுத்துட்டா கூட முக்கியமாக ஒரு பாசுரத்தை முழுவதுமாக அனுபவித்து மேலே போகலாம். அதனால் இன்றைய தினம் இதோடு முடிச்சுக்கலாம். சதமகமணி நீலா சாருகல்கா ரகஸ்தா தனபுரன் அமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்து நலகவனிகதாபி சக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹ இது விகித பக்தேருத்திதம் வெங்கடேசான் வகுண ரமணீயா பக்தி கோதாஸ்துதம் மிஹ சபவதி பகவான் ஸ்ரீமதோ ரங்கபத்தோ சரணகமல தேவா சாஸ்வதிம் அபிபஷ்யே திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே
மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வண்புதுவை நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.